இளைய தலைமுறையிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா, இல்லையெனில் அதன் காரணம் என்ன என்பது குறித்து திருப்பூர் மாவட்ட பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். நம்ம இளைஞர் மத்தியில் சமூக வலைத்தளத்தில் பரவுற நிறைய விஷயங்கள்லாம் ரீச் ஆகிறதுனால தேர்தல் விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. இந்த இளைய தலைமுறை இந்த முயற்சினால தான் நல்ல தலைவர்களை உருவாக்க முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். அரசியல் கட்சியினரும் அந்த தேர்தலோட அந்த விஷயங்களை அந்த மக்களோட சேர்த்துல அவங்களும் ஆர்வமாக செயல்படுத்தின்னு இருக்காங்க. அரசியல் ஆர்வம் அதிகமாக உள்ளது. அவர்களால் ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் சமூக வலைதளங்கள் அத்தனையிலும் அவங்க மிக ஆர்வமாக இருக்கிறாங்க. அவங்களால பெருந்தலைவர்களை பெரும் அளவுக்கு இருக்கிற மக்களிடத்துல காமிக்கிறதுக்காக பொதுமக்கள் இடத்துல இந்த தலைவர் அதை பண்ணாரு, அதை இதை பண்றாரு, இந்த நிகழ்ச்சிகளை பண்றாங்க, அதை செய்யறாங்க, இந்த தலைவர் வந்தாக்க இது மாதிரி திட்டங்களை கொடுக்க முடியும் பொதுமக்களுக்கு அப்படின்னு இளைய தலைமுறையினர் நினைச்சா மட்டும்தான் பெரிய பெரிய தலைவர்களை எந்த ஒரு தலைவரையும் எடுத்துன்னு போயிட்டு சிறிய குக்குராமல் இருக்கிற பாமர மக்களுக்கு எல்லாருக்குமே எடுத்துட்டு போயிட்டு சேர்த்துறதுக்கு இன்றைய இளைய தலைமுறையினர் பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க. அரசியலை எப்படி பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க தான் இளைஞர்களாக இருந்தாங்க. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படிப்பறிவு வாழ்வாதாரன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாஸ்டர்ஸோ ஒரு டிகிரியோ எதுவும் பண்ணல, ஒரு 10வது 12வது அவ்வளோதான் படித்தாங்க. அன்றைய காலகட்ட சூழ்நிலை வறுமையின் காரணத்தினால வேலைக்கு அந்த மாதிரி போனதால் அவங்க பெரிய அளவில் இந்த சோசியல் மீடியா அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் மக்கள் ஒரு தலைவர் சொன்னால் அது உண்மையாக போய் எதுவுமே தெரியாமல் ஓட்டு போட்ட காலமாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய படிச்சிருக்கிறாங்க, எல்லாமே யூஜி பிஜி எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க, டிகிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா 1க்கு 2 பேர் படிச்சிருக்கிறாங்க, இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ சமுதாயத்தில் என்ன நடக்குது, கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு அவங்களுக்கு கிளியராக தெரியுது. இளைய தலைமுறை சில தீய பழக்கம், மது போதலக்கம், கஞ்சா பழக்கம் மற்றும் அபின் குட்கா போன்ற தீய பழக்கங்கள் அடிமையாகி 180% பேர் நல்லவர்களாக இருக்காங்க, 20 பேர் கெட்டவர்கள். அந்த கெட்டவர்களை இளைய தலைமுறையை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 20% பண்றவங்க தான் இந்த 80% கெடுக்கிறவங்க. இந்த 20% திருத்தினா இந்த 80% திருந்திடுவாங்க. ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க இளைஞர்களால் மட்டுமே முடியும்.